ஸ்டூடெண்ட்ஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல மேக்ரோஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த எய்ம் அப்படின்ற ஷீட்டை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. ஜஸ்ட் மேக்ஸிமைஸ் பண்றதா மேக்ரோஸ் அதோட பர்பஸ் என்ன? ஆட்டோமேஷன் ஆஃப் ப்ராசஸஸ். ஓகே, நீங்க ஒரு டாஸ்க் வந்து ஒரு 10 ஆக்டிவிட்டி டெய்லி திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அந்த 10 ஆக்டிவிட்டியும் நீங்க எக்ஸல்ல பண்றதுக்கு ஒரு டைம் பண்றதுக்கு 15 மினிட்ஸ் ஆகுது. ரெண்டாவது நாள் அதே 10 ஆக்டிவிட்டி பண்றீங்க, 15 மினிட்ஸ் ஆகுது. மூணாவது நாள் அதே பண்றீங்க, 15 மினிட்ஸ் ஆகுது. இப்படி டெய்லி 15 மினிட்ஸ் அதே டாஸ்க் திரும்ப திரும்ப பண்ணினா என்ன ஆகும்? ஃபேட்டிக் ஆகிடும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். என்னடா இது போரிங்கா இருக்கு, அதே ப்ராசஸ் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி இல்லையா? அதுக்கு தான் வந்து ஆட்டோமேஷன் பண்றதுக்கு இந்த ப்ராசஸ் பேர் வந்து மேக்ரோஸ் அப்படின்ட்டு. ஸோ மேக்ரோஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது எப்படி அந்த கோடு வந்து சிஸ்டமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா எழுது அப்படின்றத நான் காமிக்க போறேன். இந்த பாருங்க, இந்த ஷீட் 1 அப்படின்றதுல போய் பார்த்தோம்னா இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்லாம் வந்து இங்க என்ட்ரி பண்ணிருக்கோம் இல்லையா? ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம், யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட், பிரைஸ், ப்ராடக்ட் கேட்டகரிலாம் என்ட்ரி பண்ணி இங்கெல்லாம் போட்டுருக்கோம். ஸோ இது வந்து இங்க லென்த் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா போட்டு லென்த் ஆஃப் A1ல PROD ஸ்பேஸ் ஐடின்னு இருக்கு இல்லையா? அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 கேரக்டர் இருக்கு. இப்போ நான் ப்ராடக்ட் ஐடியில போயிட்டு ஒரு டாட் மட்டும் போட்டோம்னா அதுல லென்த் ஆஃப் கேரக்டர் 8ன்னு சொல்லி இந்த இடத்துல வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது மாதிரி வந்து அந்த டாட்டை மட்டும் இப்போதைக்கு நான் டெலீட் பண்ணிட்டு எடுத்துடுறேன். ஸோ இது மாதிரி வந்து ரெஃபரன்ஸ் வந்து டோட்டல் ஓவரால் இந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ்ன்ற இங்கே போட்டிருக்கேன். இதில் வந்து லென்த் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி LEN ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88 அப்படின்றது வரும். நான் சம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை இந்த ரேஞ்ச் அப்படியே டோட்டலாக செலக்ட் பண்ணிட்டு சம் சொல்லி கொடுத்ததுன்னா 88 கேரக்டர் இருக்கு. இந்த 88 கேரக்டரையும் ஒருத்தர் வந்து டெய்லி திரும்ப திரும்ப பண்றாரு, டெய்லி பண்றாருன்னு வச்சுப்போம். ஸோ 88 கேரக்டர், ஒரு கேரக்டருக்கு நீங்க 1 செகண்ட் சொல்லி வச்சுட்டா கூட 88 செகண்ட் ஆகும் இல்லையா? ஓகே, ஸோ அந்த 88 செகண்ட் வந்து ஒரே செகண்ட்ல வேலையை முடிச்சாருன்னு ஈஸியா இருக்கும் இல்லையா? இதுதான் வந்து மேக்ரோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்றதுக்கு உண்டான விஷயம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், மேக்ரோ ரெக்கார்டிங் அப்படின்றத காமிக்கிறதுக்கு புதுசா ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். எப்படி மேக்ரோ உங்களுக்கு கோட் எழுதுன்றதையும் காமிக்கிறேன். Ctrl+N கொடுத்தாச்சு. இப்போ புக் 3 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஷீட் 1 ஆஃப் புக் 3 ரைட் கிளிக் பண்ணிட்டு வியூ கோட் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோடு எடிட்டர் வந்து இங்க வந்துச்சு. உங்களுக்கு விசுவல் பேசிக் எடிட்டர் அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க புக் 3 அப்படின்றதுல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கொலாஸ் பண்ணிட்டு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான், அந்த ஃபோல்டர் மட்டும் தான் இருக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தா ஷீட் 1 திஸ் ஒர்க் புக்னு இருக்கு. வேணா இன்னொரு ஷீட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்ஜெக்ட்ல ஷீட் 1 மட்டும் இருந்துச்சு, இப்போ ஷீட் 2 வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ ஷீட் 1ல போயிட்டு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம். அந்த ஆக்டிவிட்டி வந்து மேக்ரோ ரன் பண்றதுக்கு என்ன பண்றேன், இந்த கீழே ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி வச்சுன்னா ஜஸ்ட் மேக்ரோன்னு வந்துடும். இல்லைன்னா டெவலப்பர்னு ஒரு டேப் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்றது எப்படி சொல்லியிருக்கேன் அதையும் பார்த்துங்க. டெவலப்பர்ல போயிட்டு ரெக்கார்ட் மேக்ரோன்னு ஒரு பட்டன் இருக்கு, இதை மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. டெவலப்பர்ன்ற டேப்ல போயிட்டு இந்த ரெக்கார்ட் மேக்ரோன்ற பட்டன் இருக்கு. இந்த பட்டனும் இந்த கீழே உள்ள பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ரெக்கார்ட் மேக்ரோன்ற பட்டன் வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன், கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து மேக்ரோ நேம் கேட்குது. நான் என்ன பண்றேன், CRன்றது கிரியேட்டுக்கு உண்டான ஷார்ட்கட் நேம், FMCGன்றது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ்க்கு உண்டான ஷார்ட்கட் நேம். ஓகே, PROD MAST இப்படின்னு சொல்லி ஒரு மேக்ரோ நேம் கொடுத்துக்கிறேன். மேக்ரோ வந்து இடையில ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஸ்பேஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கணும். ஓகே, இதுல வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து திஸ் மேக்ரோ கிரியேட் FMCG ப்ராடக்ட் மாஸ்டர். ஓகே, அப்படின்னு சொல்லி கொடுத்து இன் ஷீட் 1 கொடுக்கலாம். இன் ஷீட் 1. ஓகே, ஸோ இப்போ ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா நான் மேக்ரோ ரெக்கார்ட் ஆக போகுது. ரெக்கார்ட் ஸ்டார்டிங் இன்னும் ஆகலை. இப்போ இந்த பட்டன் பாருங்க, மேலே இது வந்து அந்த கேமரா மாதிரி தருது, கீழேயும் கேமரா மாதிரி தருது. இப்போ நான் வந்து ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா என்ன வருங்க, ஓகேன்னு சொல்லி கொடுத்த உடனே இந்த பட்டன் வந்து ஜஸ்ட் ஸ்கொயர் மாதிரி மாறிடும். இங்கேயும் மாறும், மேலேயும் அது மாதிரி மாறிடும். பார்த்தீங்கன்னா இப்போ கீழே ஸ்கொயர் மாதிரி இருக்கு. இது போய் டூல் டிப்பை வச்சு பார்த்தாச்சுன்னா மேக்ரோ இஸ் கரண்ட்லி ரெக்கார்டிங், கிளிக் டு ஸ்டாப் ரெக்கார்டிங் இருக்கு. அது மாதிரி இங்கேயும் வந்து என்ன இருக்கு, இந்த பட்டன் வந்து ஸ்கொயர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இந்த புக் 3ல இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு, அதில் மாடியூல் 1 கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம்னா
இங்க பாருங்க மாடியூல் 1 கோடு புக் 3ன்றது ஃபைல் நேம், நம்ம இன்னும் சேவ் பண்ணல. ஓகே, மாடியூல் 1 கோடுன்னு சொல்லிக்கு சப்னு சொல்லி இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம் பேர் சப், ப்ரொசீஜர் எண்ட் ஆகக்கூடிய இடம் பேர் எண்ட் சப். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த மேக்கரோட நேம் வந்து இங்க வந்திருக்கு. சப்புக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன மேக்கரோ நேம் கொடுத்தோமோ அது வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு டபுள் பேரந்தசிஸ், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தசிஸ் வந்துடும். இந்த சிங்கிள் கோட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு எத்தனை சிங்கிள் கோட் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. எதுவுமே இல்லை இல்லையா, எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. சிங்கிள் கோட்டுக்கு அப்புறம் உண்டானதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி காமிக்கிறேன் லைன் 1. ஓகே, அடுத்தது சிங்கிள் கோட்டுக்கு முன்னாடி எங்க கிளிக் பண்றேன் லைன் 2. அடுத்தது எல்லாம் லைன் 3, லைன் 4, லைன் 5. அப்புறம் லைன் 6ல வந்து எதுவுமே இல்லை, ஸ்பேஸ் ஒரு சிங்கிள் கோட் கூட இல்லை. லைன் 7, அடுத்தது லைன் 8. எண்டு சப்ன்ற லைன் 8ல இருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்றேன், இந்த ஷீட் 1 அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆச்சு, இங்க கோடு கிரியேட் ஆச்சு பாருங்க. ஷீட்ஸ் ஷீட் 1 டாட் செலக்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த ஆக்டிவிட்டி நான் பண்ணலன்னா ஏதாவது ஒரு ஷீட்ல போயிட்டு ஆக்டிவான ஷீட்ல போயிட்டு வேலை பார்க்கும். இப்போ நான் ஷீட் 1 கிளிக் பண்றேன் இல்லையா, இப்போ A1ன்றதை கிளிக் பண்றேன். A1ன்றது ஆல்ரெடி செலக்ட் ஆயிருந்துச்சு, பட் இருந்தாலும் கிளிக் பண்றேன். என்ன இருக்குங்க, ரேஞ்ச் A1 டாட் செலக்ட் சொல்லி வந்திருக்கு. இப்போ அங்க போய் என்ன டைப் பண்ணணும், இந்த இடத்துல ஜஸ்ட் ப்ராடக்ட் ஐடி அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். ப்ளஸ் டேப் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன இருக்கு, B1 செலக்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க கோடு வந்து B1 செலக்ட்னு சொல்லி வந்துருக்கு பாத்தீங்களா. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, ஆக்டிவ் செல் டாட் ஃபார்முலா R1C1 ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஐடின்னு சொல்லி வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல கோடு கிரியேட் ஆகிட்டே வரும். இதுதான் மேக்ரோ ரெக்கார்டிங்கிறது. இப்போ வேகமா உங்களுக்கு இந்த இதை ப்ராடக்ட் எல்லாம் டைப் பண்ணிட்டு அப்புறம் சேவ் பண்ணலாம். ப்ராடக்ட் நேம், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், பிரைஸ், ப்ராடக்ட் கேட்டகரி அப்படின்னு இருக்கு. இப்போ ப்ராடக்ட் கேட்டகரி என்ட்ரி பண்ணி முடிச்சோன்னா ஒய்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வெர்டிக்கல் லைன் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. அதனால நான் இன்னும் என்டர் பண்ணலன்னு அர்த்தம். சரியா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரேஞ்ச் E1 டாட் செலக்ட் இந்த கோட்ல இருக்கு இல்ல, E1ல செலக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் கேட்டகரி என்ட்ரி ஆகலன்னு, என்ட்ரி ஆயிடுச்சுன்னா மட்டும் அந்த இடத்துல வரும் இல்லையா. நான் இது வந்து என்ட்ரி கொடுக்கல, டேபும் கொடுக்கல. E1ல போயிட்டு என்ன பண்றேன், நேரா A2 கிளிக் பண்ண போறேன். A2 கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகுதுன்றது பார்க்கலாம். இந்த கோட் அப்புறம் ரேஞ்ச் E1 டாட் செலக்டுக்கு அப்புறம் என்ன வருது பாருங்க. பாத்தீங்களா, இப்போ ஆக்டிவ் செல் டாட் ஃபார்முலா R1C1 ஈக்குவல் டு ப்ராடக்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதாவது ஆக்டிவ் செல் எது, இதுக்கு முன்னாடி எதை செலக்ட்னு சொல்லி கொடுத்துருக்கோம், அதான் ஆக்டிவ் செல். E1 தான் லேட்டஸ்ட், D1 கிடையாது. ஏன்னா இதுக்கு அப்புறம் வந்து நிறைய மாறிச்சு, E1 செலக்ட்னு வந்திருக்கு. ஸோ E1ல போயிட்டு ஃபார்முலா R1C1 இருக்கு. என்னன்னா ஒரு வேல்யூ கொடுக்குறதுக்கு ஃபார்முலா R1C1 ஒரு ஸ்டைல்ல வேல்யூ கொடுக்கலாம். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் கேட்டகரி கொடுத்தாச்சு. அடுத்து ரேஞ்ச் A2 டாட் செலக்ட் கொடுத்தாச்சு. இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன், P-001 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்து ப்ரெஸ் டேப் ப்ரெஸ் பண்றேன். இங்க கீழே வந்து கோடு பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்துட்டு இருக்கும். இங்க ஆப்பிள், அப்புறம் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கேஜி, பிரைஸ் வந்து 300. அடுத்து ப்ராடக்ட் கேட்டகரி ஃப்ரூட்ஸ். ஓகே, அடுத்து ப்ரெஸ் டேப் இங்க ப்ரெஸ் பண்ணாம இங்க வந்து A3 செலக்ட் பண்ணிட்டு P-002. அடுத்தது சாக்லேட், சாக்லேட் இது வந்து ஈச், EAன்றது ஷார்ட்கட் ஈச்சுக்கு 25 rupees. இது ஸ்வீட். அடுத்தது A4 செலக்ட் பண்றேன், P-003 போட்டு இங்க என்ன பண்றேன், கோகோனட் ஆயில் போடலாமா. இதுல போயிட்டு லிட்டர் LTR ஷார்ட்கட் போடலாம். இது வந்து 300 போடலாம். இதுல வந்து எடிபிள் ஆயில். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன், மறுபடியும் A1 செலக்ட் பண்றேன். ஓகே, இப்போ பாத்தீங்களா கரெக்டா வந்து இந்த கோட்ல பாத்தீங்கன்னா கடைசியில வந்து A1 அப்படின்றது செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணோம், இப்போ A1க்கும் சாரி இந்த 1ன்ற ரோக்கும் ஏக்கு லெஃப்ட்லயும் வந்து கிளிக் பண்ணியாச்சுன்னா ஆல் த ஷீட் டோட்டலா செலக்ட் ஆகும். இப்போ செலக்ட் ஆயிடுச்சுன்னா இங்க என்ன இருக்கு, ஆக்டிவ் செல் ஃபார்முலா R1C1 எடிபிள் ஆயிலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செல்ஸ் டாட் செலக்ட் வந்துருக்கு பாத்தீங்களா. இப்போ என்ன பண்ணும், இந்த ஏபி இல்ல பிசி ரெண்டுக்கும் இடையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு காலத்துக்கு இடையில பாத்தீங்கன்னா நம்ம கர்சரை மூவ் பண்ணும்போது இந்த ஒரு டபுள் சைடு ஆரோ வரும். இந்த ஆரோ வந்து பிளாக் கலர்ல தெரியும். கொஞ்சம் கீழே வந்துட்டீங்கன்னா உங்க ஆரோ வந்து இந்த மாதிரி மாறிடும். இந்த மாதிரி இடத்துல வச்சு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இடத்துல வச்சு பண்ணு. டபுள் கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த இந்த காலம் எல்லாமே ஆட்டோ ஃபிட் ஆகிடும். இப்போ ப்ராடக்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா PRO ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் CA மட்டும் தான் இதில் தெரியுது E1ல, பேலன்ஸ் TEGORY F1ல தெரியுற மாதிரி அப்பியர் ஆகுது இல்லையா. அதனால எல்லாமே E1ல தான் ஆக்சுவலாக இருக்கு. பட் இது வந்து ஒரு அப்பேரண்ட் வியூல போய் பார்த்தீங்கன்னா F1ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது மாதிரி வந்து அடுத்து வேற ஏதாவது காலம் இது மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போதான்னு பார்த்தா இங்க Nக்கு அப்புறம் ப்ராடக்ட் நேம் சொல்லி இருக்கு இல்லையா, அதுல வந்து Nக்கு அப்புறம் AMA காணும். ஏன்னா அடுத்த செல்ல வந்து ஏதாவது டேட்டா இருந்துச்சுன்னா அந்த இதுவும் இங்க ஓவர்ஃப்ளோ ஆகாம என்ன பண்ண உள்ளுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து ஆட்டோ ஃபிட் பண்ணுன்றக்காக
இந்த 2 காலத்துக்கு இடையில இந்த மாதிரி சிம்பிள் வச்சுட்டு ஏதாவது 2 காலத்துக்கு இடையில சிம்பிள் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணணும். இப்போ டபுள் கிளிக் பண்ணும்போது கோடு இங்க செல்ஃப் டாட் செலக்டுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்கு இல்லையா? செல்ஸ் டாட் என்டையர் காலம் ஆட்டோ ஃபிட் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி தான் கோடு உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு வரும். அடுத்து என்ன பண்றேன், ஃபைல் சேவஸ் சொல்லி கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன், இதுல போயிட்டு ப்ரௌஸ்ல போயிட்டு நான் வந்து இ டிரைவ்ல என்ன பண்றேன், இதோட நேம் சேவஸ் டைப்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸல் ஒர்க் புக்கா சேவ் பண்ணீங்கன்னா இந்த கோடு எல்லாமே நமக்கு அப்புறம் ஒர்க் ஆகாது, எரேஸும் ஆயிடும். ஓகே, இதனால என்ன பண்ணும், எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக் அப்படின்ற செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் நேம் நம்ம என்ன பண்றோம், கிரியேட் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு டேட் வேணா 4th May. நான் வந்து எப்பவுமே ஃபைல் கிரியேட் பண்ணும்போது இந்த டேட்டு போட்டு போடுறேன். ஓகே, சேவ் சொல்லி கொடுத்தாச்சுன்னா இங்க கோடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கோடும் சேவ் ஆகும். சேவ் கொடுத்துறேன். இங்க பார்த்தீங்கன்னா அந்த கோடை வந்து எப்படி ஃபைல் எப்படி சேவ் பண்றது தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு. சேஞ்ச் டைரக்டரின்னு சொல்லி போட்டு அந்த டைரக்டரி சேவ் பண்ணுது. பர்டிகுலர் டைரக்டரி வந்து என்னது, இ டிரைவ்ல போயிட்டு அந்த ஃபைல் நேம் கிரியேட் எஃப்எம்ஜி ப்ராடக்ட் மாஸ்டர் 4 May 2026 டாட் எக்ஸ்எல் எஸ்எம். இந்த எம்ன்றது மேக்ரோ எனேபிள் ஒர்க். எக்ஸ்எல் எஸ்எக்ஸ்னா ஆர்டினரி ஒர்க் புக், எக்ஸ்எல் எஸ்எம்னா மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக் போட்டு என்ன இருக்கு, இந்த ஃபைல் ஃபார்மேட் மற்ற ஆர்குமெண்ட்ஸ்க்குலாம் வேல்யூ. ஃபைல் ஃபார்மேட் என்னவா இருக்கணும், எக்ஸ்எல் ஓப்பன் எக்ஸ்எம்எல் ஒர்க் புக் மேக்ரோ எனேபிள்டு அப்படின்னு சொல்லி இருக்கு. இதான் அதோட வேல்யூ, அந்த ஆர்குமெண்ட்க்கு உண்டான வேல்யூ. ரெண்டாவது ஆர்குமெண்ட் கிரியேட் பேக்கப் அப்படின்றது ஃபால்ஸ். நம்ம பேக்கப் வேண்டாம்னு சொல்லி, பேக்கப் வந்து ஃபால்ஸ் பை டிஃபால்ட்டா இருக்கும், வேணும்னா ட்ரூன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ எண்டு சப்னு சொல்லி முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்றேன், இந்த பட்டன் இங்க போயிட்டு ஸ்டாப் பண்ணலாம், மேக்ரோவை இங்க போயிட்டு ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இங்க போயிட்டு நம்ம ஸ்டாப் பண்றேன். ஜஸ்ட் இப்போ எண்டு சப்போட முடிஞ்சிச்சு, வேற எந்த கோடும் கிரியேட் ஆகுது. இப்போ இந்த மேக்ரோன்ற லிஸ்ட் இங்க இருக்கு பாத்தீங்களா, டெவலப்பர் டேப்ல போயிட்டு மேக்ரோன்ற லிஸ்ட்ல போய் பார்த்தோம்னா நம்ம கிரியேட் பண்ண மேக்ரோ வந்து ஆல் ஓப்பன் ஒர்க் புக்ஸ்ன்றது இல்லாம திஸ் ஒர்க் புக் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா இந்த நம்ம மேக்ரோ வந்துடும். இந்த ஒர்க் புக் என்ன பேரு, கிரியேட் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மாஸ்டர் -4 May 2026 சேவ்டு அப்படின்னு சொல்லி இல்லையா. இந்த ஒர்க் புக்ல ஒரே ஒரு மேக்ரோ மட்டும் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி மேக்ரோ பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், என்னோட வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஓகே, என்னோட யூடியூப் சேனல் டிபிஏபியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதவங்க கூகுளில் போயிட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யூடியூப்ல போயிட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணுங்க. நீங்க யூடியூப் சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் தகவல் வந்துட்டே இருக்கும். அது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமா ஒன்று கமெண்ட் எழுதுங்க. ஓகே, கமெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எஸ் பிடிச்சிருக்கு, எஸ் ஐ அக்ரி, இல்லை வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த டவுட்டையும் அந்த கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச், டேக் கேர், பை.